Hi, hello, வணக்கம் மக்களே. Welcome back to our channel. சஞ்சய், பிரியா, லவ் டால்கிஸ். இன்னைக்கு என்ன வீடியோன்றத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு என்ன வீடியோ அப்படினா தெரியுமா? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. உங்களுக்கு தெரியாது, ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிட்டாங்க. என்னன்னு சொல்ல போறாங்க. என்ன வீடியோ அப்படினா பிஃபோர் மேரேஜ் ஆஃப்டர் மேரேஜ் இருக்க டிஃபரன்ஸ். சரியான டிஃபரண்ட் நிறைய இருக்கு. அதெல்லாம் வந்து ஒரு 10 क्वेश्चन எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கு ரெண்டு பேருமே ஆன்சர் பண்றோம். ஓகேங்களா? சிறப்பா பண்ணிடுவோம். ஓகே, நோட்ல நோட் பண்ணி வச்சிருக்கேன். பாத்துட்டியா? சொல்லு பாத்தியா? அந்த என்ட்ரன்ஸ் எழுதி வச்சிருக்கேன். எழுதி வச்சிருக்கேன். ஓகே, क्वेश्चन கேக்குதா? ஃபர்ஸ்ட் क्वेश्चन. பிஃபோர் மேரேஜ் ஆஃப்டர் மேரேஜ் ஃபர்ஸ்ட் சர்ப்ரைஸ் gift ரெண்டு பேரும் என்ன கொடுத்தோம்? பிஃபோர் மேரேஜ் வந்து ஃபர்ஸ்ட் லவ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் லவ் பண்ணி ஃபர்ஸ்ட் gift என்ன? ஆஃப்டர் மேரேஜ் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் gift என்ன? ரெண்டு பேரும் கொடுத்தது. ஃபர்ஸ்ட் கொடுத்தது நீ எனக்கு கொடுத்தது சொல்லு. நான் உனக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்தது கோவில கொடுத்தேன். கோவில கொடுத்தது வந்து ரிங்கு கொடுத்தேன். அது எவ்வளவு தெரியுமா? நீங்களே ஷாக் ஆயிடுவீங்க. 20 ரூபான்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் கொடுத்த காசு பௌர்ணமி அப்போ மனசுத்த போயிட்டு சித்ரா பௌர்ணமி அப்ப நான் லவ் பண்ணி மறுநாள் அது வந்து லவ் ஸ்டோரியில ப்ராப்பரா வரும். ஆனா அந்த ரிங் இருக்கான்னு கேட்டீங்கன்னா தொலைச்சிட்டாங்க. அதாவது நான் 4500 சம்பளம் எனக்கு மாசம். அப்போ கொடுக்கல, வீட்டுல கொடுப்பாங்க இல்லையா, 4000 ரூபாய் தான். சாரி, 4000 ரூபாய் தான். 4000 ரூபாய் தான். அதுல வீட்டுல கொடுக்குற அமௌண்ட்ல மலை சுத்தமோசம் ஏதாச்சும் வாங்க நினைச்சேன். சரி, அப்பெல்லாம் சம்பளமே கொடுக்கல. அதுதான் வீட்டுல கொடுக்குற பாக்கெட் மணி எனக்கு கொடுக்குற அமௌண்ட். அப்ப வீட்டுல பாக்கெட் மணி 50 ரூபால இருந்து 20 ரூபா தான் தருவாங்க. 20 ரூபால இருந்து 50 ரூபா. சரி, ஓகே, 20 ரூபால இருந்து 50 ரூபா தருவாங்க. அப்ப நான் லவ் பண்ண கூட வீட்டுல தெரியாது, அது கூட கொடுக்க மாட்டாங்க. 20 ரூபா தான். அப்ப வந்து எனக்கு 20 ரூபா கொடுத்தல. சரி, இவளுக்கு தான் வாங்கணும்னு சொல்லி நான் எல்லாம் ட்ரை பண்ணேன். கயிறு வாங்கி கொடுக்கலாம்னு நினைச்சேன். அதுதான் வந்து சர்ப்ரைஸ் இவர்கிட்ட இருந்து வந்தது. சர்ப்ரைஸ் தான் மோஸ்ட்லி நான் தான் பண்ணுவேன். பண்ண சொல்லு. ஆமா ஆமா, அதுல வந்து ஹார்ட் போட்டு நல்லா இருந்துச்சு. ஹார்ட் போட்டு நல்லா இருந்துச்சு, ஆனா அது தொலைச்சிட்டேன் நானு. அதுக்கப்புறம் வந்து சொன்னல 4000 ரூபாய் சம்பளம் வாங்கி ஃபர்ஸ்ட் வாங்கி கொடுத்த ரிங் நான் போட்டிருக்கேன். இது கப்பல் ரிங், ரெண்டு பேருக்குமே வாங்கணும். அதுலயே ஒரு கோளாறு ஆயிடுச்சு. சொல்லு. அதையும் ஓய்ச்சிட்டான். அதெல்லாம் இல்ல, கையில போட்டோமா. இது வந்து இவரோட ரிங்கு தான். இது அப்பத்துல இருந்து என்கிட்ட தான் இருக்கு. எனக்கு கொடுத்த ரிங் வந்து டைட் ஆகி இவங்க ஃபுல்லா வீங்க ஆரம்பிச்சிச்சு. அதனால இவங்களே கூட்டு போயிட்டு அதை கட் பண்ணி சொல்லி இவங்க போட்டாங்க. வேணும்னே வெறுப்பாயிடுச்சு. அதான் இந்த கையில இருந்து இந்த கையில மாத்தி போட்டேன். இருக்கு, ஆனா இங்க இருக்கா? இருக்கு இங்கதான் இருக்கு. இங்கதான் இருக்கு. கட் பண்ணி அந்த அவங்க கிட்ட எத்தனை கட் பண்ணி வாங்கின மறுநாளே கட் பண்ணி. ஆனா ரெண்டுமே, இந்த ரிங்கும் சரி அந்த ரிங்கும் சரி கோவில்ல தான் போட்டது. சரி, நான் கொடுத்தது வந்து நான் வந்து லவ் பண்ணி ஏப்ரல் மாசம் லவ் பண்ணி நான் வந்து இவங்களுக்கு பர்த்டே அப்பதான் ஃபர்ஸ்ட் டே கிஃப்ட் கொடுத்தேன்னு நினைக்கிறேன். செயின் கொடுத்தேன். இவங்க ஃபர்ஸ்ட் கொடுத்தது வந்து ரிங்கு தான் கொடுத்தேன். ஃபர்ஸ்ட் பானிபூரி சாப்பிடும்போது ரிங்கு கொடுத்தேன். அந்த ரிங் என்னாச்சு? அது தொலைச்சிட்டான். நான் கொடுத்தது வெள்ளி ரிங்கு கொடுத்தேன். அது வந்து எஸ்ன்னு போட்டு கொடுத்தேன். அது எஸ் கட் ஆயிடுச்சு. அந்த ரவுண்டா அது மட்டும் தான் இருந்தது. அதுவும் தொலைஞ்சிச்சு. அது தனியா எஸ் மட்டும் வரும். அதுக்கப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் அவங்க பர்த்டேக்கு 3 நாள், அதை தொடர்ந்து இன்னைக்கு ஒரு கிஃப்ட், நாளைக்கு அவங்க பர்த்டே அப்போ ஒன்னும் கொடுக்கல. இல்ல, அது முன்னாடி ஷர்ட் கொடுத்தாங்க. பர்த்டே ஃபர்ஸ்ட் வந்து என்ன கொடுத்தேன்? ரிங்கு கொடுத்தேன். பானிபூரி சாப்பிட்டுட்டு இருக்கும் போது கையில போட்டு விட்டேன். செகண்ட் வந்து ஷர்ட் கொடுத்தேன். தேர்ட் வந்து தீபாவளி அப்போ, நாளைக்கு போட்டேன்னா இன்னைக்கு தீபாவளி, போயிட்டு வீட்டுல போயிட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டு செயின் போட்டு கொடுத்தேன். தாலி கட்டிட்டாங்க. அது இன்னும் இருக்கு. அவ்வளவுதான் சம்பவம். ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, பிஃபோர் மேரேஜ் ஆஃப்டர் மேரேஜ் லாஸ்ட் கிஃப்ட். லாஸ்ட் நம்ம லவ் பண்ணும்போது லாஸ்டா கொடுத்த கிஃப்ட் இவங்க கொடுத்தது நான் சொல்றேன். அது ரிங் தான். எனக்கு வந்து ப்ரொபோஸ் பண்ணணும். எனக்கு ப்ரொபோஸே பண்ணல, நான் தான் ப்ரொபோஸ் பண்ணேன். ஆல்ரெடி லவ் ஸ்டோரி ஃபர்ஸ்ட் எபிசோட்ல இருக்கும். நான் தான் வந்து ப்ரொபோஸ் பண்ணேன். ஸோ இவங்க எனக்கு ப்ரொப்போஸே பண்ணலை. அதனால வந்து என்ன ஆச்சுன்னா, எனக்கு வந்து ப்ரொப்போஸ் பண்ணி முட்டி போட்டு ப்ரொப்போஸ் பண்ணி எனக்கு ரிங்கு போட்டு விடணும்னு நான் சொன்னேன்.
ஆனா அந்த கலவரத்துலயும் போயிட்டு ரிங்கு வாங்கிட்டு வந்து ரொம்ப சர்ப்ரைஸா இருக்கு என் கையில இருக்கு. ஒன்னும் அதான் எனக்கு லாஸ்டா நாளைக்கு மேரேஜ் தான் இன்னைக்கு கொடுத்தாங்க. கரெக்டா சில்வர் தான், பட் இம்போர்ட்டட் ப்ராடக்ட் நல்லா இருந்தது. அது பிங்க் ரோஸா இருந்தது, பிளஸ் அந்த ரோஸ் அதுலயே ரோஸ் இருக்கும். அது சுடு தண்ணியில பட்டதால அது கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. செம்மையா இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சது. சர்ப்ரைஸா இருந்துச்சு. அந்த கலவரத்துல நாளைக்கு மேரேஜ், வீட்டுக்கு தெரியாம கல்யாணம் பண்றோம், அப்படி இருக்கும் போது அவ கொடுத்தது அது ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. நான் என்ன கொடுத்தேன்னு எனக்கே மறந்து போச்சு. ஆனா கிஃப்ட்னா நான் தான் அதிகமா கொடுத்துருப்பேன். அதிகமா லெட்டர்ஸ் எழுதி கொடுத்துருப்பாங்க, நம்மளுக்கு அதெல்லாம் வராது. லெட்டர்ஸ் மட்டுமா பிரேஸ்லைட், அப்புறம் ரிங்ஸ், இந்த கை ஃபுல்லா ரிங்கா இருக்கும், எல்லாமே கை ஃபுல்லா ரிங்கு. ஷர்ட் மந்த் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்றதுனால இவங்க எல்லா கலர் ஷர்ட்டும் நான் வாங்கி கொடுத்துருக்கேன். நான் போட்டுக்கிற எல்லா ஷர்ட்டுமே நீ தான் வாங்கிது, போதுமா? லவ் பண்ணும்போது சொல்லு. லவ் பண்ணும்போது ஒரு ஷர்ட் இருக்கு, அது உள்ள இருக்கு, அது லவ் ஸ்டோரி பார்ட் 2 சொல்லும் போது சொல்லிடும். ஃபுல்லாவே என்ன கலர் ஷர்ட் வேணுமோ அது போயிட்டு இவங்க கிட்ட என்ன கலர் ஷர்ட் இல்லையா அதை நான் கடைக்கு போயிட்டு மந்த் ஆனிவர்சரி 17 அப்போ நாங்கள் செலிப்ரேட் பண்ணுவோம் லவ் பண்ண டைம்ல இருந்து, அதுக்கு போய் நான் வாங்கிட்டு வந்து கொடுத்துருவேன். ஷர்ட் கிஃப்ட் கொடுப்பேன் எப்பயுமே அந்த மாதிரி. லாஸ்டா என்ன நான் கொடுத்தேன்னு எனக்கே ஞாபகம் இல்லை. இவருக்கு ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் லாஸ்டா என்ன கிஃப்ட் கொடுத்தேன்? ஆஃப்டர் மேரேஜ்லாம் இப்போ சொல்றேன். ஃபர்ஸ்ட் பிஃபோர் மேரேஜ் சொல்லியாச்சா? ஆஃப்டர் மேரேஜ் நான் என்ன உனக்கு லாஸ்டா கிஃப்ட் கொடுத்தேன்? ஆஃப்டர் மேரேஜ் லாஸ்டா நீ என்ன கிஃப்ட் கொடுத்த? கிஃப்ட் கொடுத்தேன். டாட்டூ குத்துனதா கிஃப்ட் கொடுத்தா? அந்த ஆஃப்டர் மேரேஜ் லாஸ்டா உங்க பர்த்டேக்கு அப்போ நான் ஆஃப்டர் மேரேஜ் நிறைய கிஃப்டே நான் கொடுக்கறது இல்ல. இவரு கொடுக்குறாரு. சுத்தற அளவுக்கு அந்த அளவுக்கு அவ்வளவு. ரெண்டு பேருமே கிஃப்ட்னு கொடுத்துக்கிறது கிடையாது. ரெண்டு பேருக்கு என்ன ஆசைப்படுறோமோ அதை வாங்கிக்கிறோம். வெளியும் போனது இல்ல. வந்து இவங்க வெளியில தனியா போனேன், வெளில போனது இல்ல. வெளிய தனியா போக மாட்டேன். எங்கேயாச்சும் வெளியே போனா கூட நான் ஃபோன் பண்ணி சொல்லிட்டு அப்படிதான் போவேன். அதனால மோஸ்ட்லி சொல்றது இல்ல. டாட்டூ குத்துறது. டாட்டூ தெரியல வளையல் மாதிரி ஆல்ரெடி நீங்க ஷார்ட்ஸ்ல எல்லாம் பாத்துருக்கீங்க. ஷார்ட்ஸ்ல இருக்கும் டாட்டூ போட்டது. டாட்டூ வந்து குத்துறது அது ஒரு gift தானே, கன்சிடர் பண்ணிக்கிறியா? gift தான், பெரிய gift தான். நான் குறவா சொல்லணும். அழுதெல்லாம் செஞ்சாங்கல. அதுக்கப்புறம் வந்து இவர் எனக்கு லாஸ்டா இப்ப கொடுத்த gift சொல்லாமா? எனக்கு வந்து கோல்டுல ஹாரம் வாங்கி கொடுத்தாங்க, செயின் வாங்கி கொடுத்தாங்க. எங்களுடைய லவ் ஆனிவர்சரி 5th இயர் லவ் ஆனிவர்சரி அப்போ அதுக்கு வந்து கிஃப்ட் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பிஃபோர் மேரேஜ் ஆஃப்டர் மேரேஜ் ஃபர்ஸ்ட் அவுட்டிங் பிளேஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிஃபோர் மேரேஜ் ஃபர்ஸ்ட் கோவில் தான், ஆஃப்டர் மேரேஜோ கோவில் தான். அந்த போட்டோ இருக்காது மென்ஷன் பண்ணலாமா? என்ன போட்டோ? அதுதான் நம்ம அந்த இதுல அந்த செல்ஃபில இருக்கு, கோவில் எடுத்த செல்ஃபி ஃபர்ஸ்ட் செல்ஃபி இருக்கு. ஃபர்ஸ்ட் எடுத்த கோவிலுக்கு தான் நாங்க மேரேஜ் முடிச்சிட்டு ஃபர்ஸ்ட் கோவிலுக்கு தான் போனோம். பிஃபோர் மேரேஜுமே வந்து ஃபர்ஸ்ட் லவ் பண்ணி இன்னைக்கு ப்ரொபோஸ் பண்ணி மறுநாள் வந்து எங்களுக்கு 12th ரிசல்ட்னு கோவிலுக்கு தான் போனோம். அது வந்து லவ் ஸ்டோரியில ப்ராப்பரா சொல்றோம். ஆல்ரெடி லவ் ஸ்டோரி போட்டு ரொம்ப நல்லா ஒரு லவ் ஸ்டோரி. கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் ஆனதுக்கு அப்புறம் வந்து கொஞ்சம் பாக்குறதுக்கு ஆள் இருக்கணும்ல, இப்போ ஆள் இல்லாம இருக்காங்க. அதனால வந்து அத போடலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பொறுமையா போட்டுடலாம். பிஃபோர் மேரேஜ் ஆஃப்டர் மேரேஜ் ஃபர்ஸ்ட் லாங் டிராவல். லாங் டிராவல் பிஃபோர் மேரேஜ் லாங் டிராவல்னா காலேஜ் டூர் ஊட்டி தான். ஓகே, காலேஜ் டூர் ஊட்டி அதுவும் லாங் டிராவல் தான். ஊட்டியே லாங் டிராவல் தான். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பாண்டிச்சேரிக்கு போனோம் பைக்ல. என் மச்சான் ரஃபிக் இருக்கோம். நாங்க வந்து எல்லாரும் ஒன்னா போனோம். அதுதான் வந்து லாங் டிராவல். ஆஃப்டர்நூன் தான் கிளம்பணுமே, பைக்ல போனோம். ஈவினிங்லாம் வந்துட்டோம், ஒரு 6:30 7 o'clockலாம் வந்துட்டோம். அதுக்குள்ள நான் வீட்டுக்கு போய் ஆகணும், இல்லைன்னா ஒழிச்சு கட்டிடுவாங்க. ஆஃப்டர் மேரேஜ் லாங் டிராவல் சென்னைக்கு போயிருக்கோம், வேளாங்கண்ணி போயிருக்கோம். ஃபர்ஸ்ட் வேளாங்கண்ணி தான் போனோம். ஆமா, ஃபர்ஸ்ட் வேளாங்கண்ணி போனோம். அது ஒரு மைண்ட் தாட்டாவே நான் இருந்துட்டேன், லாங் டிராவல் போறதுன்னா வேளாங்கண்ணி தான் போகணும், ஃபர்ஸ்ட் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. அதே மாதிரி தான் வேளாங்கண்ணி போயிட்டு வந்துட்டோம். 2 டைம் போயிட்டோம். எப்பயுமே இப்போ தோணிச்சுனா போவோம் நாங்க, இல்ல தோணிச்சுனா தூரம் தான், ரொம்ப லாங் இருந்தாலும் ஓகே. டிராவல் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கு அதுல பண்ணும்போது. அதுவும் இந்த லாஸ்ட் 2 months ஒழுங்கா வீடியோ கூட போட்டிருக்க மாட்டோம். செம்ம டிராவல். எங்க பாட்டி ஊர் போனது அதெல்லாம் வீடியோ எடுக்கல. இதுக்கு மேல எல்லா வீடியோவும் வரும், அப்டேட்டடா நாங்க வீடியோ கொடுக்குறோம். அதெல்லாமே அங்க போய் செம்ம என்ஜாய்மெண்டா இருக்கும். நம்ம வந்து என்ஜாய் பண்ணது மட்டும் தான் டைம் இருக்கும், வீடியோ எடுக்க டைம் இருக்காது. நான் போனே எடுக்க மாட்டோம். அங்க போனா ஃபுல்லா ஜாலியா என்ஜாய் பண்ண. ஷார்ட்ஸ்ல இருக்கும்,
ஷார்ட்ஸ் போட்டுருக்கோம்ல ஷார்ட்ஸ் போட்டு அதுல இருக்கோம். அதெல்லாம் வந்து கொஞ்சம் தான் நாங்க இன்னும் ஜாலியா என்ஜாய் பண்ணுவோம். எல்லாரும் ஃபேமிலியா என்ஜாய் பண்ணுவோம். பெரியவங்க பேசுறதுக்கே டைம் பத்தாதாங்க. ஆமா ஏன்டா முடியுது இந்த டே அப்படின்னு ஃபர்ஸ்ட் கிளம்புறதுக்கும் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆகுது. அந்த மாதிரி ஒரு ரிலாக்ஸா இருக்கும். என்னதான் மைண்ட் அப்செட்டா இருந்தாலும் அங்கேருந்து வரும்போது கொஞ்சம் வரும் ஜாலியா நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பிஃபோர் மேரேஜ் ஆஃப்டர் மேரேஜ் பைக் லாங் டிராவல். அதுதான் பைக் லாங் டிராவல்னா பிஃபோர் மேரேஜ் வந்து பாண்டிச்சேரி போனோம். பாண்டிச்சேரி போனது. ஆஃப்டர் மேரேஜ் வந்து பைக்ல வந்து எங்கேயுமே லாங்கா போனதே கிடையாது. லாங் இங்கிறது லாங்னா ஆர்னி தானே. ஆர்னி மட்டும்தான். ஆர்னி தான். நாங்க எங்கேயுமே பைக்ல போல. ஏன்னா சிங்கிளா இருக்கும்போது அது வேற. மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறம் பைக்ல ரொம்ப லாங்காலாம் எங்கேயுமே போல. ரொம்ப ஊர் சுத்தி இருக்கோம். பைக்ல போன பஸ்ல தான் போறோம். எக்ஸ்பீரியன்ஸ் அதனால போனணும்னு தோணல. பிஃபோர் மேரேஜ் ஆஃப்டர் மேரேஜ் ஃபர்ஸ்ட் வந்த ஃபைட்